ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் எஃப்டியில் கூட 6% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் சாலிடாக 4 இயர்ஸில் வந்து 12 to 50% வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இன்னுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பல பேர்த்துக்கு இன்னுமே தெரியாது. இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பேசிக் திங்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுன்னா இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா எஸ்சிபி பண்ணுறீங்கன்னா அது டைரெக்டாக வந்து எல்லா இப்போ 1000 பேர் எஸ்சிபி பண்ணுவாங்க, இல்லை 1000 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த 1000 பேர் இப்போ வந்து ஒரு 10 lakhs கலெக்ட் ஆகுதுன்னா அது டைரெக்டாக வந்து எல்லா பீப்புளோட ஃபண்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு டெப்ட் ஃபண்டோ இல்லை என்ன ஃபண்டு வேணால் இருக்கலாம், ஒரு லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டோ இல்லை மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ என்ன ஃபண்டாக இருக்கலாம், அந்த ஃபண்டை வந்து அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்ட் மேனேஜரோட கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் மினிமமாக ஒரு ஃபண்டுக்கு 4 மேனேஜர் 3 மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மணியை. அவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் செக் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டை செக் பண்ணும்போது நீங்கள் அதில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதுலெல்லாம் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்குன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். 1% 2%ன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஷேரோ பாண்ட்ஸ்லேயும் கோல்டுலேயும் மினிமமாக இந்த ஃப்ளெக்ஸிகா ஃபண்ட்ஸ்லாம் வந்து இது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து 11 பேரில் ஒரு பிளேயரோ ஒரு 2 பிளேயரோ நல்லா விளாட்னாலும் மீதி இருக்க 10-9 பிளேயர் நல்லா விளாண்டு ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி இதில் வந்து ஷேர்ஸ் டவுன் ஆனாலும் பாண்ட்ஸு கோல்டுமே நல்லா மூவ் ஆகும். அதே மாதிரி கோல்டு டவுன் ஆனாலும் ஷேர்ஸு பாண்ட்ஸும் நல்லா மூவ் ஆகி ஒரு நம்மளோட ஃபண்ட்ஸ்க்கு க்ரோத் கொடுக்குதா. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு, இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தனியார் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லையான்னு கேட்டிங்கன்னா இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் செபி இருக்குது. செபி தான் மொத்தமாக இவங்களோட ஃபண்ட்ஸு டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு கணக்கு மாதிரி கொடுக்கணும். ஸோ செபி தான் மொத்தமாக அது வந்து ஒரு இந்தியன் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான அமைப்பு, பேஸ் அமைப்பு. செபி தான் மொத்தமாக இவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணி செக் பண்ணி கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ நம்பர் வரும். அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோடனே அந்த நம்பரை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பேசிக் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டைப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது வந்து ஸ்டாக்ஸ் பேஸில் இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ வந்து இது ஈக்விட்டி வந்து ரொம்பவுமே ரிஸ்க்கான ஃபண்ட்ஸ் தான். ஏன்னா ஷேர்ஸ் வந்து ஏறுறப்ப மட்டும்தான் இது ஏறும். ஆனால் வந்து லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா இது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். டெப்ட் ஃபண்ட்ஸ், இது வந்து கவர்மெண்டோட பாண்ட்ஸை நம்பியும் இல்லை வந்து கவர்மெண்டோட அந்த ஸ்கீமு, ஸோ அது மாதிரி இதை நம்பி மட்டும்தான் இந்த டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேங்க்கோட இந்த லோன் அது மாதிரி எல்லாமே வந்து இந்த ஃபண்ட்ஸ்லாம் வரும். இந்த ஃபண்ட் வந்து ரொம்பவுமே லோ ரிஸ்க்கு தான், பட் ஸ்டேபிள் ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஒரு 8%, ஆனால் எஃப்டியோட கூட தான் இருக்கும். ஒரு 8% ஒரு 9% இந்த ரிட்டர்ன் கொடுக்கும். ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரினில் நம்மளுக்கு என்னென்ன ஃபாரினில் இப்போ சைனாவில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இல்லை ஒரு யூரோப்போ இல்லை ஒரு ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் வரும். ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு ஈக்விட்டியும் ப்ளஸ் வந்து டெப்ட் ஃபண்டும் இருக்கும், பேலன்ஸ்டு ஆப்ஷனாக இருக்கும். ரொம்பவுமே பேலன்ஸாக தான் இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபண்ட் பேஸ்டு வந்து ஏஜ்டு, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஏஜ் என்னவோ உங்கள் சேலரி பேஸ்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளாக என்னென்ன ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், 90 to 20 இந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். அண்டர் 16 என்ன ஃபண்ட்ஸ் இருக்குது, அண்டர் 16 நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பையனுக்கு மியூச்சுவல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அவனால் 18 இயர்ஸ் வரையும் அந்த ஃபண்டை எடுக்கவே முடியாது. ஆனால் டெய்லியும் நீங்கள் மந்த்லி எஸ்சிபி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஃபண்ட்லாம் உண்மையாகவே வேல்யூடான ஃபண்டு. நம்ம 18 மேலே ஏஜ்டு பர்சன் வந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 18 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபண்டை நீங்கள் வந்து
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணும், இது 2 தான் ரொம்பவுமே முக்கியம். ஒன்று எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இன்னொன்று எக்ஸிட் லோடு. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட காஸ்ட்டு. இப்போ ஃபண்ட் மேனேஜருக்குலாம் எப்படி சேலரி கொடுப்பாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு தான் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து சேலரி போகும். மினிமமாகவே ஒரு ஃபண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 0.18 அது மாதிரி தான் இருக்கும். ஸோ 1% வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 1 lakhல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக வந்து ஒரு 1000 ரூபா, இயர்லி ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் என்ஓவி, இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு என்ஓவி இருக்கும். ஃபண்ட்ஸு மூவ் ஆகுதுனாலே ஒரு என்ஓவி இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கனாலே அது புரியும். அதை வச்சே வந்து அவங்க வந்து அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. எக்ஸிட் லோடு, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 நீங்கள் வந்து இப்போ ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னா 1 இயருக்கு பிஃபோரே நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 1% 50,000 ரூபா நீங்கள் லாபத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா வந்து எக்ஸிட் லோடாக பிடிப்பாங்க. ஸோ இது ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் எக்ஸிட் லோடு வந்து இந்த 1% இருக்கும். லாங் டேர்மில் மோஸ்ட்லி வந்து எக்ஸிட் லோடு மோஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ இந்த முக்கியமான விஷயம், ஒரு ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ண போனீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு ப்ளஸ் வந்து அந்த ஃபண்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிபி பெஸ்ட்டா, லம்சம் பெஸ்ட்டா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, என்னோட இது வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சேல்ரி, நான் வந்து சேல்ரி பர்சன் தான், அதனால பெஸ்ட்டு வந்து எனக்கு சேல்ரி இதில் பட் நீங்கள் வந்து பிக் அமௌண்ட்டாகவும் ஒரு நல்ல லம்சம் அமௌண்ட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஃபால், இப்போ ஜனவரிலாம் நல்ல ஃபாலில் தான் இருக்குது. இன்னுமே வந்து நிஃப்டி 50 எல்லாமே ஏறவே இல்லை, ரொம்பவுமே டவுனில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் ஒரு 1 lakh 2 lakh ஏதோ ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஏப்ரல் போல் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கும், எந்த எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஸோ நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கவங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சூப்பரானது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்குது. ஸோ நான் 40 வயசுக்கு மேலே நான் ரிட்டையர் ஆகணும், ஸோ நான் இப்போலேருந்தே பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்களும் இதில் இருக்கான். சைல்டு எஜுகேஷன், அதுக்கான ஃபண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. சைல்டு எஜுகேஷன் கிட்டத்தட்ட 10 ஃபண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையுமே. ஸோ அது வந்து ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 18, அது ஆல்ரெடி நிறையா ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேக்ஸ் சேவிங்ஸ், இஎல்எஸ் ஃபண்டெல்லாம் வந்து டேக்ஸே கிடையாது, ஸ்லாப் டேக்ஸ் கூட கிடையாது. இடிஎஃப்க்கு தான் ஸ்லாப் டேக்ஸு, ஸ்லாப் டேக்ஸ் கூட இதுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த நோக்கத்தோட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கே வராதிங்க. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு, அது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இப்போ வந்து கோல்டோ சில்வரோ ஏறிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் வந்து ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நிறையா ஃபால்ஸு, 1 இயரில் நிறையா ஃபால்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ 1 or 3 years 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நார்மலாகவே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ இந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து இந்த மாதிரி இதை தான் நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட்லோட மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் மியூச்சுவல் ஃபண்டோட இதை வந்து ரியாலிட்டியாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோட க்ரோ ஆப்லேருந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பராக் ஃப்ளெக்ஸி கேப்பை பார்க்குறேன். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலி வந்து என்ஓவிங்கிறது இது தான்.
92.94% NOV ரொம்பவுமே கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பராக் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்னுமே ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ரொம்பவுமே வால்டாலிட்டி கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க எதுலெல்லாம் ஹோல்டிங்ஸ் டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் 8%, பவர் கிரிட்டில் 8%, அதே மாதிரி நிறையா இதில் இவங்க கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா இருக்கும். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இவங்க ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ். ஒரு ஃபண்டை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து பாஸ்ட்டில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான். அதை செக் பண்ணிவிட்டு நான் ஏன் பராக் ஃப்ளெக்ஸி கேப் போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபண்டாக தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மாதிரி சிமிலர் ஃபண்ட்ஸ் நிறையாவே இருக்குது ஃப்ளெக்ஸி கேப்பு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்னது. இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.63% இருக்குது. ஸோ அது வந்து இயர்லி இல்லை மந்த்லி நீங்கள் எஸ்சிபி பண்ணுறப்போ கூட 1 பாயிண்டில் இதை வந்து ஒரு 50 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸிட் லோடு வந்து நீங்கள் 1 இயரில் வந்து இது ரொம்பவுமே முக்கியம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்னது. இப்போ வந்து பராக் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு வந்து இவ்வளோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்னால் இவங்க தான் இந்த பராக் ஃப்ளெக்ஸி கேப்பை நம்ம போடுற காசை எதுலலாம் டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறவங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நம்ம ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். அவங்க அந்த ஃபண்டை வந்து டைரெக்டாக எந்தெந்த ஃபண்டில் கோல்டோ இல்லை சில்வரோ இல்லை வந்து ஷேரோ இதெல்லாம் அவங்க நியூஸ் எல்லாம் செக் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். நம்ம வந்து நம்ம மணி போயிருமோன்ற பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸு டவுன் ஆயிருமோ, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைரெக்ட் ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருமோ அப்படிங்கிறத பயமும் தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் செக் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.